நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நம்பர் 7 குரூப் பி ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எல்லாமே தனித்தனியாக எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கேன். கண்டிப்பாக புரியும்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு புரியும், பாருங்கள். ரவல்பிண்டை கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் பங்களாதேஷ் மேட்ச்சு நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைமில் தான் நான் வீடியோன்றதை மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. க்ளீன் பேட்டிங் ட்ராக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் மோஸ்ட்லி ஒரு 300 ரன் எதிர்பார்க்கலாம். நல்ல டீம்ஸ் ஆடினாங்கன்னா லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போட்டாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸுக்கு ஆஃப் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பவுலர்ஸ்க்கு ஓவரால் அந்த மேட்ச் முடிகிறப்போ உங்களுக்கு பிச் ரிப்போர்ட் கிடச்சிரும். இதுதான் சிம்பிளான ஒரு வே. 25 பிப்ரவரி 2:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 2 பெரிய டீம்ஸ் ஆடக்கூடிய மேட்ச், ரொம்பவுமே முக்கியமான மேட்சாக இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேப்டனே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக ப்ளஸ் ஓல்டு பாயிண்ட் சிஸ்டமோட 7-4 மெத்தடில் கிளாசிக் ஆப்ஷன் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்கும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. டோட்டல் மேட்ச் 26 மேட்ச்சு. ஸோ அந்த பங்களாதேஷ் நியூசிலாந்து மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே பிச் ரிப்போர்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். 26 மேட்ச்சில் 11 மேட்ச் ஃபஸ்ட் முன்னாடியும் 14 மேட்ச் செகண்ட் முடியும். ஆவரேஜாக 242 ரன் எதிர்பார்க்கலாம். பெரிய லெவலில் ரன்ஸ் கொடுக்கல, பட் இருந்தாலும் பிச் ரிப்போர்ட்டில் 300 ரன் போகும்னு தான் அந்த மேட்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு டீம் சுமாரான டீம், ஒரு டீம் பிக் டீம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 2 டீமுமே உங்களுக்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டுமே பெரிய டீமு. ஆஸ்திரேலியா எப்படியாவது ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணி டஃப் கொடுக்குறாங்க எல்லா டீமுக்குமே. ஸோ கண்டிப்பாக ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாலே ஆஸ்திரேலியா பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுவாங்க. பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க கிட்டத்தட்ட 2 சீசனுக்கு அப்புறம் போன மேட்ச் தான் இங்கிலாந்து கூட வின் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு ரெக்கார்டு தான். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11 பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20 ILT20 BPL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ் டோட்டல் மேட்சஸ் டீட்டெயில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் 11, செகண்ட் பேட் பண்ணுற டீம் 14 ஆவரேஜ். இந்த மேட்ச் முன்னாடி மேட்ச் பங்களாதேஷ் மேட்ச் முடிஞ்சுனே கெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே பிச் ரிப்போர்ட் கிளியராக தெரிஞ்சிடும். ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இன்பிட்வீன் போனாலே க்ளோஸ் மேட்சாக போகும், பெரிய மேட்சாக அது மாறும். கடைசியாக இவங்க 2023 ஒரு ODI சீரிஸ் ஆடிருக்காங்க. வேர்ல்டு கப் ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. அதுக்கான எல்லா ஸ்கோர் கார்டையும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், நான் மார்க் பண்ணுறேன். மேக்ஸ்வெல், ஆடல் மார்க்ரம், இங்கே மார்க்ரம், ஆடம் ஜாம்பா, மார்க்கோ யான்சன், அடுத்தா மார்னஸ் லெபிச்சேன், இங்கே ஒரு மார்னஸ் லெபிச்சேன், அடுத்தா கரிஷோ ரபாடா, டேவிட் மில்லரு, ட்ரைவர்ஸ் ஹெட்டு, இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கட் பண்ணாமல் அப்படியே ஒரே தான் உங்களுக்கு பேசி கொடுக்கணுன்றது தான் ஒரு இது. அதனால் அந்த ஒரு ஃப்ளோவில் பேசுகிறப்ப ஒரு சிலது நான் தப்பாக பேசலாம், உளரலாம், இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா ஒரே ஷாட்டில் எடுக்கிறப்போ அப்படி தான். சினிமாவே உங்களுக்கு எத்தனை டேக் எடுக்கிறாங்கன்னு நிறைய பேத்துக்கு புரியும். ஒரு சிலர் புரிதலே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறீங்க, உளர்றேன்றீங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க, பேச தெரியுன்ற மாதிரி. ஸோ நான் எதுவுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லை. அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கே தெரியும். நான் அதான் டீசெண்டாக சொல்கிறேன். இந்த டைமு ஒரே லென்த்தில் அப்படியே பேசி தெளிவாக போகணுன்றது. உண்மையாக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே உண்மையாக தான் நான் இருக்கேன். அதுக்கான இதை உங்களுக்கே தெரியும். ஓப்பன் டாக்காகவே நான் சொல்கிறேன். புது ஆப்பு, குப்பை ஆப்பு, எத்தனையோ ஆப்ஸ் வந்திருக்கு. இதுவரைய ஒரு ஆப்பு கூட நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணதே கிடையாது. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி குபேரா, அடுத்து பேட் பால் 11, ஃபேப் 11, விசன் 11 இருந்த ஆப்ஸை மட்டும்தான் நான் அப்போ சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ வரையும் அது மட்டும் தான் சொல்கிறேன்.
புது புது ஆப்ஸை கூட நான் உங்களுக்கு யாருக்குமே நான் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஆப்ஸில் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. அதேமாரி வின்னுனா வின்னுன்னு சொல்லிடுறேன், லாஸ்னா லாஸ்ன்னு சொல்லிடுறேன். இப்படி தான் நான் வந்து ஜென்யூனாக ரன் பண்ணுறேன். ஏன்னா அந்த புது புது ஆப்ஸை நான் உங்களுக்கு சொன்னால் அதனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் அது எனக்கு தேவையில்லை. எப்படி போதுன்ற ஒரு கான்செப்டில் தான் போகிறேன். ஸோ நான் எப்படி மூவ் பண்ணி போகிறேன்றது நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபினால் சப்ஜெக்ஷனில் நிறைய பேத்துக்கு நியூ மெம்பர்ஸுக்கு போகும். அவங்க புரிதல் இல்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்க. ரிப்ளை வந்து நான் கொடுத்தா அந்த ரிப்ளை வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பொறுமையாக வந்து போயிடுறது. ஸோ இப்போது நான் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா நிறையா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி. ஸோ நம்மளோட யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். டிரைவர்ஸ் ஹெட்டு, மேட்ச் ஹார்ட்டு, ஸ்டீவ் ஸ்மித்து, மார்னஸ் லெபிச்சன், அலெக்ஸ் கேரி, மேக்ஸ்வெல், அடுத்து ஜார்ஜ் இங்கிலீஷ், நாத்தன் எலிஸ், ஷீன் ஆபர்ட், ஸ்பென்சர் ஜான்சன், ஆடம் ஜாம்பா. ஸோ பென் டாவிஸுக்கு பதிலாக ஏன் ஷீன் ஆபர்ட் அப்படின்னா காரணம் இருக்குது, மாற்றங்கள் வரலாம். அதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. மாற்றம் வரதுக்கான சான்ஸ் அதிகம். டெம்பா பவுமா, ரெக்கிள்டனு, வேண்டர்சன், ஹென்ரி கிளாசன் உள்ளே வந்துடுவார். அடுத்த ஆடல் மாக்ரம், டேவிட் மில்லர், மார்க்கோ யான்சனு, இங்கிடி, ரபாடா, அடுத்தா வந்து கேசவ மகாராஜ், முல்டர். மோஸ்ட்லி இதுதான் வந்து லைனப்பாக இருக்கும் இவங்களுக்கு. இப்போ நம்ம பிளேயர்ஸ் வைஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டர் எத்தனை பேருன்றதை பார்த்துடலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு, அலெக்ஸ் கேரியும் நெக்ஸ்ட்டு டிரைவர்ஸ் ஹெட்டு. அப்போது ஆடல் மாக்ரமோட ஓவர்ஸ் வந்து கட் ஆகும், ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. முல்டர் தான் கண்டிப்பாக ஃபுல் ஓவர் கோட்டாகவும் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். டபுள் ஆப்ஷன் பிளேயர் முல்டர். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா ரெக்கிள்டனு, டேவிட் மில்லர் மட்டும்தான். ஸோ அப்போது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் ஆட்டை டபுள் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணவே முடியாது, சிங்கிள் ஆப்ஷன் மட்டுமே. ஏன்னா மேக்ஸ்வெல் தான் அதிகபட்சமான ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுவார். அப்போ யார் அதிகமான ஓவர்ஸ் வீசுவானா உங்களுக்கு மார்னஸ் லெபிச்சன் தான் அதிகபட்ச ஓவர்ஸ் வீசுவார். டிரைவர்ஸ் ஹெட்டு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவு. ஸோ செகண்ட் லெக் ஸ்பின்னராக, இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னராக மார்னஸ் லெபிச்சன் தான் இருப்பார். ஆடம் ஜாம்பா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் மேக்ஸ்வெல் பவுல் பண்ணுவார். இங்கே உங்களுக்கு ரெக்கிள்டன் நேர்லி அவுட் ஆகிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டு தான். அப்புறம் டேவிட் மில்லர் மட்டும்தான் வந்து லெஃப்ட்டு, இது எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான், முல்டர், மார்க்கோ யான்சன்னு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட டபுள் ஆப்ஷன் கேட்டகரின்றது குறையும். இப்போ நம்ம ஒவ்வொரு டீமில் பிளேயர்ஸ் வைஸாக பார்ப்போம். டிரைவர்ஸ் ஹெட் ஒரு மேட்ச் அவுட் ஆகிருக்காரு, அதே மாதிரி எல்லா மேட்ச் அவுட் ஆகிறா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்த உடனே குயிக்காக ஒரு 50 ரன் 50 to 60 ரன் அது அடிக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்கும் டிரைவர்ஸ் ஹெட் இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன் கேப்டனாக கூட கொடுங்க, சேசிங்லேயும் பிக் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஷாட் செகண்ட் பேட் பண்ணால் அவரோட ரெக்கார்ட் நல்லா இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக அடித்து நவட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குயிக்காக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு மேட்ச் ஷாட். ஆனால் அவரோட ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், எப்படி பேட்டிங் ரெக்கார்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்போது ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதுவும் எக்ஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரவங்க, மார்க்கோ யான்சன் மாதிரி பிளேயர்ஸ்க்கு நிறையா முறை வந்து அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேட்ச் ஷாட் சேசிங்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 40 ரன் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஏர்லியாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான எல்லா சான்ஸுமே வந்து இருக்கும். ஸ்டீவ் ஸ்மித் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் இந்த மேட்ச்சில் 45+ ரன்ஸ் வந்து ஆட சான்ஸ் இருக்கும். 2 கேட்சாவது வந்து பிடிப்பார். மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸு நமக்கு கிடச்சிரும். ஸ்டீவ் ஸ்மித்தை நம்ம சேஃப் ஆப்ஷன்ஸில் கூட கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மார்னஸ் லெபிச்சன் டபுள் ஆப்ஷனு ப்ளஸ் ரொட்டேட்டிங் பிளேயரு, அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டார். மினிமம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு நமக்கு. ஒரு 40 to 60 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு ஓவர் இல்லை ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாலும் அதில் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் 2 கேட்ச்சு ப்ளஸ் 40 ரன்னுக்கு மேலே ஆடிடுவார். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும். டிரைவர்ஸ் ஹெட் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஓரளவுக்கு கிளிக்காக வாய்ப்பு இருக்கும். மேட்ச் ஷாட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஏர்லி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவுமே ஹையாக இருக்கும். இதே செகண்ட் பேட் பண்ணார்னா கொஞ்சம் குயிக்காக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அலெக்ஸ் கேரி, நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் இங்கிலீஷ், இந்த 2 பேரில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகிறப்போ மிடில் வந்து அடிப்பார். பட் போன மேட்ச் சேசிங்கில் அடித்தார், ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஏர்லியாக விக்கெட்ஸ் போகிறப்பா குயிக்காக ஸ்கோர் பண்ணுவார். அதேமாதிரி ஜார்ஜ் இங்கிலீஷு சேசிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் நிற்கிறதுனால சப்போஸ் ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் நிற்பார், அதில் ஒரு 2 கேட்ச் பிடிச்சிட்டு சேசிங்கில் வந்து குயிக்காக அடிக்க வாய்ப்பு இருக்கும். சேசிங்கில் ஜிஎல்லில் கூட நீங்கள் கேப்டன் கேப்டனா ஜார்ஜ் இங்கிலீஷை ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு பதிலாக அலெக்ஸ் கேரியை ட்ரை பண்ணுங்கள், லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். கிளென் மேக்ஸ்வெல் செகண்ட் பேட்டிங் வந்தார்னா ரன் தெரிஞ்சிடும், கொஞ்சம் அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் ஓவர்ஸ் போடுற நம்பிக்கையுமே இருக்கும். சேம் இதே இது ஃபஸ்ட்டு பேட் பண்ணி மேக்ஸ்வெல் கொஞ்சம் லாஸ்ட்டில் டெத்தில் அடிக்க முடியாமல் அவுட் ஆகிட்டான்னா பவுலிங்கில் விக்கெட் எடுக்காமே போவார். 50-50 தான்.
நெக்ஸ்ட்டு நேத்தன் எலிஸ். ஸோ நேத்தன் எலிஸ் கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணுறது, எல்லாருமே சொல்கிறது டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பாருன்னு. ஆனால் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 100% சொல்ல முடியும். எப்படி பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா மினிமம் 2 விக்கெட் எடுப்பார்னு சொன்னோம், அதே மாதிரி நான் தெளிவாக சொல்கிறேன். நேத்தன் எலிஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதிகமான விக்கெட்ஸை எடுக்கிறாரு. அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும். ஆஸ்திரேலியா 350+ அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் பேட் பண்ணினா. நேத்தன் எலிஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் ப்ளஸ் உறுதியாக எடுப்பார். ஸோ செகண்ட் பவுலிங்கில் ஜிஎல் கேப்டன்ஸ் கேப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீன் ஆபட் ஆர் பென் டேவிஸ் 2 பேருமே ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப யார் ப்ளே பண்ணாலும் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் டிஃபரன்ஷியல் பிக்கு டைட் பவுல் பண்ணுவார், மினிமம் 1 விக்கெட் எடுக்கலாம். ஆடம் ஜம்பா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் உறுதியாக 2 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துருவார். பட் இப்போதைக்கு இருக்க ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி நம்ம ஆடம் ஜம்பாவை கேப்டன்ஸ் கேப் கொடுத்தாலும் நமக்கு பெரிய அளவு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. 5 விக்கெட் எடுத்தால் தான் நமக்கு பாயிண்ட்ஸ். ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. டெத் பவுலிங்கில் நேத்தன் எலிஸ் பவுல் பண்ணுவார், பென் டேவிஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. ஷீன் ஆபட் இல்லை பென் டேவிஸ். உங்களுக்கு மார்னஸ் லெபிஷனுமே டெத்தில் பவுல் பண்ணி பார்த்தோம். பட் நேத்தன் எலிஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மினிமம் 2-3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் டெம்பா பவுமா எல்லா டீம்ஸ் கூடயும் நல்லா ஆடுவார். ஆஸ்திரேலியா கூட 30 ரன் ஆடலாம், அதுக்கு மேலே போகிறதுன்றது ரொம்பவுமே கஷ்டம்தான். குயிக்காக அவங்களும் பவுலிங் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் ஸ்டீவ் ஸ்மித்து. ஸ்டெடியாக டெம்பா பவுமானால் ஆடுறதுன்றது வாய்ப்புகள் குறைவு. மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் டெம்பா பவுமா ஆட போகிறது ரொம்பவுமே ரிஸ்க்காக தான் இருக்கும். ரிக்கல்டன் குயிக்காக அடிக்கிறாரு, நல்லா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸாக போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக அவர் ஆடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேப்டன்ஸ் கேப்னா ஒரு 30 ரன்னுக்கு மேலே ஆடலாம். செகண்ட் பேட்டிங்கில் ரிக்கல்டன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாப் ஆகிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா எடுத்துக்கலாம், பட் கேப்டன்ஸ் கேப்டன் வேண்டாம். ஒரு 30 ரனில் அவுட் ஆனாலும் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். டெம்பா பவுமாவும் அதே தான், ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ஆடுவார். அப்போ சேசிங்கில் யார் கேம் எடுத்துகிட்டு போவா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும் டேவிட் மில்லர் தான் சேசிங் வந்தால் கேமை எடுத்துகிட்டு போவார். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு இருக்குது, ப்ளஸ் சேசிங்லேயும் நல்ல ரெக்கார்டு இருக்குது. கண்டிப்பாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாங்கன்னா இந்த மேட்ச் சேசிங்க்கு வந்துச்சுன்னா டேவிட் மில்லர் தான் வந்து கேமை எடுத்துகிட்டு போவார். ஜிஎலுக்கு கேப்டன்ஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடித்தாலும் நமக்கு பாயிண்ட்டு தான். மார்க் ஜான்சன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவார். அதேமாதிரி சேசிங் மிடில் ஆர்டர் வரப்போ ஒரு 25 ரன் ஆட முடியும். ஸோ பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸாக மார்க் ஜான்சன் பார்க்கலாம். ஆடல் மார்க்ரம் கன்சிஸ்டண்ட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா ஆடி இருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு ஸோ மார்க்ரம் கன்சிடர் பண்ணலாம். பவுலிங் வந்து நம்ம கெஸ் பண்ணுறது கஷ்டம், பவுலிங் கிடைக்கிறதும் கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு. செகண்ட் டிஃபரன்ஷியல் பிக் இங்கே டேவிட் மில்லர் மாதிரி அடுத்த பிளேயர் என்ன லுங்கி இங்கிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மேபி டெத்தில் போட்டு 2-3 விக்கெட் எடுக்கலாம். கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஹென்ரிக் கிளாசன் உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு கீ பிளேயர். சேசிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு 30-40 ரன் வந்து எதிர்பார்க்கலாம். வேண்டர்சன் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டீசெண்டான ஒரு ஃபார்மில் இருக்கார். மினிமம் 50 ரன்ஸ் அடிச்சுட்டு தான் போகிறாரு. டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக நம்ம வேண்டர்சனை பார்க்கலாம். ரபாடா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கீ பிளேயர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மினிமம் 2 விக்கெட்டும், செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் 3 விக்கெட் போகிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்குது. நிறைய டாட் பால்ஸு வீசுறாரு. முல்டர் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக முல்டர் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஓவர்ஸும் அதிகமாக கொடுக்குறாங்க, அதை யூஸும் பண்ணிக்கிறார். 2 விக்கெட் வந்து எடுத்துடுறாரு. ப்ளஸ் ஒரு 10 ரன் அவரால் ஆட முடியுது. ஓரளவுக்கு டீசெண்டான டபுள் ஆப்ஷன் பிளேயர். டெத்தில் போகிறதுக்கு கூட சான்ஸ்ன்றது கிடைக்கலாம் அவருக்கு, சொல்ல முடியாது. 4 ஃபாஸ்ட் பவுலர், இன்னொன்று கேசவ மகாராஜன் தான் மூவ் பண்ணுறாங்க. கேசவ மகாராஜ் ஒரு விக்கெட் தான் ஹையஸ்ட்டாக எடுக்கிறாரு, அதுக்கு மேலே அவர் எடுக்க மாட்டுறாரு. பெரிய அளவில் பாதிப்பும் நமக்கு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேஃப் கேப்டன் எல்லாமே வந்து பார்ப்போம். டெத்தில் மார்க் ஜான்சனும் ரபாடா தான் வீசுவாங்க. இந்த சைடில் டெத்தில் ஷீன் ஆபட் ஆர் பென் டேவிஸில் 2 பேரும் ஒரு ஆளும் நேத்தன் எலிஸ் பவுல் பண்ணலாம். ஸ்பென்சர் ஜான்சனோட ஓவர்ஸ் ஒரு 6-7 ஓவர்ஸ் வந்து குறைச்சி தான் வந்து கொடுக்குறாங்க. ஆடம் ஜாம்பா 10 ஓவரும் நேத்தன் எலிஸ் 10 ஓவரும் மார்னஸ் லெபிச்சன் குறிப்பிட்ட ஓவர்ஸ் வந்து வீசுகிறார். கிளென் மேக்ஸ்வெலோ ஒரு 5-6 ஓவர் வீசுகிறாரு. இங்கே மார்க் ஜான்சன், இங்கிடி, ரபாடா, அதுக்கப்புறம் கேசவ மகாராஜ், முல்டர்னு முடிச்சிடுறாங்க. தேவைப்பட்டால் மார்க்கமை யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்ரம் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் மார்க்ரம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஓவர் வரையும் கொடுக்கலாம். கேசவ மகாராஜுக்கு பதில் ஆன் டைமில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் இருந்தாலோ இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கூட மிடில் ஓவர்ஸில் தள்ளி விடுறதுக்காண்டி மார்க்ரமை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேஃபஸ்ட்டு பிக்கு தான் மார்க்ரம். ஒரு பிளேயர் ஆஃப் த சீரீஸுக்குமே வாங்கியிருக்காரு. இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த கடைசி நான் காமிச்ச ஸ்கோர் கார்டுமே அந்த 5 மேட்ச்சில் வந்து மார்க்ரம் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு. அதேமாதிரி மார்க் ஜான்சன் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு.
டெம்பா பவுமா இந்த மாதிரி பிளேயர்ஸ் 30 ரன் அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்காங்க. மார்னஸ் லெபிச்சே 40 ரன் கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்மித்து இந்த மேட்ச்சில் ஒரு கீ. ஸோ நான் அப்படியே எல்லாமே அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுவேன் ஒரு பிளேயரை பார்க்குறப்பே இதில் சொல்கிறப்பே. பட் இப்போ நான் தனித்தனியாக வந்து எடுத்திருக்கேன், அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறப்ப புரியும். ட்ரம்ப் கார்டு பிக்கு, லோ பர்சன்டேஜ் பிக்கு, கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய பிக்கு யார்னா டேவிட் மில்லரு, ஸ்டீவ் ஸ்மித்து, நேத்தன் எலிஸ். உறுதியாக நேத்தன் எலிஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். டேவிட் மில்லரு செகண்ட் பேட் பண்ணார்னா குயிக்காக ஒரு ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகி பார்த்துருக்கோம். சப்போஸ் டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆனால் ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் டேவிட் மில்லர் கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் ஆடலாம். ஸ்டீவ் ஸ்மித்து ஃபஸ்ட் ஆர் செகண்டு கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போவார் ஏர்லி விக்கெட்ஸ் போகிறப்போ. ஏன்னா இப்போ மேட்ச் ஷாட் வந்து ஏர்லி அவுட் ஆனார் அப்படின்னா அன்னைக்கு டே வந்து ஸ்டீவ் ஸ்மித்தோட டேவாக தான் இருக்கும். மேட்ச் ஷாட் வந்து ஏர்லி அவுட் ஆனார் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட டேவாக தான் இருக்கும் அன்னைக்கு டே. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அந்த 3 பேரும் கிராண்ட் லீக்கில் ட்ரம்ப் கார்டு பிக், லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருக்காங்க. நேத்தன் எலிஸ், டேவிட் மில்லர், ஸ்டீவ் ஸ்மித் 3 பேருமே லோ பர்சன்டேஜ் பிக்கு, மஸ்ட்டு பிக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் மார்க்கோ யான்சன், முல்டர், மேக்ஸ்வெல், மார்னஸ் லெபிச்சேனை தான் மோஸ்ட் ஆஃப் த ஓவர்ஸை கொடுத்து தள்ள போகிறாங்க. காரணம் என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கப்போ மார்னஸ் லெபிச்சேனுக்கு தான் அதிக ஓவர்ஸ் கொடுக்குறாரு ஸ்டீவ் ஸ்மித்து. ப்ளஸ் அவர் ரொட்டேட் பண்ணியுமே ஓரளவுக்கு கேமை கொண்டு போகக்கூடிய பிளேயர்ன்றதுனால நம்ம டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம் டபுள் ஆப்ஷனாக. இதே மார்க்ரமையோ மேட்ச் ஷாட்டையோ நம்ம வேறு பிளேயரையும் பார்க்குறது ரேர் தான் டபுள் ஆப்ஷன். இவங்க தான் டபுள் ஆப்ஷனு. இதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் உங்களுக்கு ரிக்கில்டனும் இங்கிலீஷும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் டபுள் ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாதிப்பே இல்லாமல் போகணுன்னா இவங்களுக்குள்ளே நீங்கள் கேப்டன் போய்க்கிறது நல்ல ஆப்ஷன். அடுத்தா ஸ்மால் லீக்கும் கிராண்ட் லீக்கும் கேப்டன் சாய்ஸ் பார்க்கலாம். இதில் நான் மிடில்லே உங்களுக்கு மார்னஸ் லெபிச்சனை கொடுத்துட்றேன். ஜிஎல்லாக இருக்கட்டும் எஸ்எல்லாக இருக்கட்டும் 2லுமே நீங்கள் மார்னஸ் லெபிச்சனை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்குக்கு நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டியது நேத்தன் எலிஸ் ட்ரை பண்ணுங்கள். ரபாடா, ரிக்கில்டன் இவங்கெல்லாம் வந்து ஜிஎலுக்கு கேப்டன் சாய்ஸாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் மார்க்கோ யான்சன், ட்ரைவர்ஸ் ஹெட்டு, ஸ்டீவ் ஸ்மித்து, மார்னஸ் லெபிச்சன். அப்புறம் டபுள் ஆப்ஷனில் ஷோ பண்ண பிளேயர்ஸ் வேணாமா அப்படின்னா அது ரொம்பவுமே சேஃப் அது. பட் லாஜிக் வைஸாக நம்ம பிக் பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் ஹெட்டு, ஸ்டீவ் ஸ்மித்து, மார்க்கோ யான்சன், மார்னஸ் லெபிச்சனுக்குள்ளே நம்ம போகலாம் கேப்டன் சாய்ஸாக. ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவுக்கு டீசன்ட் இன்னிங்ஸ் ஆட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஸ்மால் லீக் கேப்டனா ஸ்டீவ் ஸ்மித், ட்ரைவர்ஸ் ஹெட்டு, மார்க்கோ யான்சன், மார்னஸ் லெபிச்சன். ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவங்களுக்குள்ளே போகிறது பெட்ரு. கிராண்ட் லீக்கில் ரிக்கில்டன், ரபாடா, நேத்தன் எலிஸ்ன்னு போய் பாருங்கள் ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் லோ பர்சன்டேஜ் பிக்கில் யாரை பிக் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நேத்தன் எலிஸையும் ஹென்ரி கிளாசனையும் லோ பர்சன்டேஜ் பிக்ஸை நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா நேத்தன் எலிஸு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் நிறைய விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கிறாரு. ஹென்ரி கிளாசன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்பட்டு தான் டீசெண்டாக ஆடுறாரு. செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாறி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ரிக்கில்டனோ இல்லை டெம்பா பவுமாவோ ஏர்லி அவுட் ஆகிட்டாங்கன்னா ஹென்ரி கிளாசன் கேம் எடுத்துகிட்டு போகலாம். அதே செகண்ட் பேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக டேவிட் மில்லர் தான் கேம் எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட் பேட்டிங்லேயும் டேவிட் மில்லர் டீசெண்டாக ஆடலாம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. பேட் செகண்டில் இங்கிலீஷு அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கிலி, ஆடம் ஜாம்பா செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி இல்லை செகண்ட் பேட் பண்ணாலும் ஆடம் ஜாம்பா டபுள் ஆப்ஷனு. டேவிட் மில்லரு சேசிங்கில் பேட் செகண்ட் பண்ணுறப்போ. ஸோ 2 பேட்டர்ஸ் பேட் செகண்ட் பண்ணுறப்பையும் ஆடம் ஜாம்பா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் 2மே ஓகே. இங்கிலி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போகிறதுனால ஒரு ஆப்ஷன்றது அவருக்கு இருக்கும். ஒரு 3 விக்கெட் வரை எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்ஸு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுவாங்க. அப்போ ஹென்ரி கிளாசனை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாஸ் இங்கிலீஷு அப்புறம் டேவிட் மில்லர் 2 பேருமே சேசிங்க்கு பெட்டரான பிளேயர்ஸு. ஜாஸ் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். அதை மைண்ட் செட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே சேசிங் வந்தால் நீங்கள் ஜிஎல்லில் கூட ஜாஸ் இங்கிலீஷை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தனித்தனியாக எடுத்து சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தான் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது தெளிவாக புரியுதான்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் அப்படியே பிளேயரை வச்சு இவங்கவுங்கள ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரம்ப் கார்டு பிக்குன்னு சொல்லுவேன். நிறைய பேத்துக்கு புரியலன்னீங்க, அதனால தான் தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். இதில் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸு உங்களோட டீம்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறப்போ உங்களோட ஐடியாஸ் கூட இதை இன்க்ளூட் பண்ணி நல்ல டீம்ஸாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.